அண்ணே இங்க சாப்பிடுற மாதிரி பன்னிக்கறி நிலாவுல ஆயா வடை சுடுற வேலையை விட்டுட்டு இப்ப பன்னிக்கறி போடுறாங்களாம், அங்க போங்க கிடைக்கும். என்னண்ணே நக்கலா பேசுற? பின்ன நான் மட்டும் பஞ்சு மிட்டாயா வைக்கிறேன், நானும் பன்னிக்கறி தாயா வைக்கிறேன். அண்ணே நான் கவனிக்கலண்ணே, கோச்சுக்காம ஒரு பிளேட் மட்டும் கொடுண்ணே. இந்தா. என்னண்ணே இது? நீதானே ஒரு பிளேட் கேட்ட? யோ ஒரு பிளேட்னா கறியோட குடியா? இப்படி விளக்கமயிரா சொல்ல, இந்த பிளேட் வேணும்னா பிளேட்டை தான் கொடுப்பாங்க. ஆனே தானே. என்னையா எலும்பெல்லாம் வச்சிருக்க? எலும்பே இல்லாமன்னா மண்புழுவை பிடிச்சவனா வறுத்து தரேன், சாப்பிடுறியா? என்னையா வந்து பாக்குற கஸ்டமர்னு கூட பார்க்காம நக்கலாவே பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, எலும்பு இல்லாம கறி கேட்டா எச்சக்கல்ல கம்முநாட்டி பிச்சைக்காரம் நன்னாரி மூதேவியோ. என்னையா? இல்லங்க, அப்படின்னு எனக்கு கறி கொடுக்குற கம்முநாட்டி சொல்றேன். ஏப்பா தம்பி, இந்த கறியை மட்டும் வித்து உன் லைஃப சமாளிக்க முடியுதா? இதுல அப்படி எவ்வளவு கிடைச்சிட போகுது? ஏங்க இந்த கறி கடையில சைடு பிசினஸ், மெயின் பிசினஸே வேற. தம்பி என்னப்பா சொல்ற? பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன், காலையில கஞ்சா ஓட்டுறேன், கறிக்கடை முடிஞ்ச உடனே ஹான்ஸ் ஓட்டுறேன். எப்படி பார்த்தாலும் மாசம் 5 லட்சம் குறையாம சம்பாதிக்கிறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வருஷம் 60 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற. பின்ன இந்த கறிக்கடையை மட்டும் வச்சு போட்டோம்னா தலையில துண்ட போட்டு போக வேண்டியது. தம்பி போலாமா? கையறா, என்ன பார்த்து அந்த மாதிரி பையனாட்ட தெரியுது. வாயில வண்டி மாடுறனால நல்ல குடும்பத்துல பிறந்த வேண்டாம். தம்பி ஸ்டேஷன் வரைக்கும் போலாம். ஆமா, நீங்க யாரு? போலீஸ்காரு. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவுதான்.